பச்சை பொய்யாது. அவன் எப்படி உட்காந்துருக்கான் சீன் பாருங்க. ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். 朝は弱いかかってないよエンジン休みたいよあの公園のベンチ希望するよテストの延期勉強してないよマジでピン ஸோ ஹாய் ட்வின், வெல்கம் பேக் டு மை சேனல். நார்மலாகவே என் லைஃப்பை எடுத்துக்கிட்டா எப்போவுமே ஒரு கேயோட்டிக்காகவே போயிட்டு இருக்கோம். இந்த டெம்ப்ளேட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்பாவி பிச்சைக்கார மாதிரி ஓரமாக உட்காந்துட்டு இருந்தேன் சார் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட். அதுதான் லிட்ரல் லைஃப் ஆஃப் சரோலின். அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். என்ன போகிற வாரமெல்லாம் அடித்த கதையை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸ்கூலில் வந்து அவ்வளோ ட்ரமாட்டிக்காக நிறையா நடந்திருக்கு. தினம் அப்படி ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி இன்னைக்கு என்ன பிரச்சனை, யார் எப்படி மாட்டின, என்ன அப்படி இருக்கும் ஸ்கூல். அன்னைக்கு ஒரு சாயந்தரம் 5 மணி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா வழக்கம் போல் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வந்தேன். பசியில் வந்துட்டு இருந்தேன். ஹாலில் எங்கள் அம்மா வந்து லைட்டை போட்டு இப்படி ஜூமில் லைட்டு பக்கத்தில் உட்காந்து இப்படி காதில் ஓ அப்படி சரி நான் பார்த்துக்கிறேன் நான் வந்துட்டேன் அவ்வளோதான் நான் பார்த்துக்கிறேன் அம்மா என்ன சாப்பாடு அப்படின்னு எங்கள் அம்மா பார்க்குறேன். எங்கள் அம்மா அப்படி ஜூமில் எப்போ வரீங்க அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு நடக்கும்னு எனக்கு தெரியும். வயிற்றுல புளிய கரைக்கி எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னாச்சுமா எவா எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. 12ஆம் கிளாஸ்லேயே காதல். கூட விளங்காத கேஸுங்க கூடலாம் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு இந்த வயசுல மாமா வேலை பார்க்குற அக்களை தூக்கி காட்டு உள்ள கருப்பு போய் வச்சிருக்கியான்னு பார்க்குறேன். நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆள் சேர்த்துக்கிட்டு மாடியில் போய் ஸ்கூலில் ஊர் மேய்ஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் என்னம்மா பண்ணேன்? மாமா வேலை பார்த்துருக்க. அம்மா நான் மாமா வேலைலாம் பார்க்கலாமா, எனக்கு தெரியல. எனக்கு எந்த ஒரு பேரண்ட்டுக்காவது டைரெக்டாக பிரின்சிபலே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? உனக்கு பண்றாங்க. மாமா வேலை பார்க்கலமா, நான் படிச்சிருக்கேம்மா, ஐயோ அடவடா பண்ணலமா. இந்த மறுநாள் காலையில் போய் இப்படி கண்ணெல்லாம் வீங்கி போய் கிளாஸில் உட்காந்துருந்தேன். என்னாச்சு ஏன் இப்படி கண்ணெல்லாம் வீங்கி ஏன் இப்படி அசிங்கமாக இருக்க அப்படின்னு நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நிஜமாவே மாடியில் போய் மீட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஆள்லாம் இருந்திருக்கு. 12ஆம் கிளாஸ்லேயே வந்துட்டு ஆள்லாம் இருந்திருக்கு. எல்லாரும் மாடியில் போய் பேசியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கு வருதுன்னு அந்த இடத்துல கிராஸ் பண்ண ஒரு பச்சிலம் குழந்தைய நான் தான் மாமா வேலை பார்க்கறதுக்காக கீழே வந்து ஸ்டாஃப் எல்லாம் வராங்களா வரலையான்னு ஒட்டு பார்த்துட்டு நின்னேன்னு சொல்லி யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நான் தான் டம்மஸ்ட் ஷிட். ஸோ எனக்கு வந்து என் வாயால் தான் அடி விழுகும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் லுக்கிங் பேக் எனக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, என்னோட விதியே கடவுள் அப்படி தான் எழுதியிருக்காரு போல. லைக் கண்ணாடி போட்ட பிள்ளை யாரோ கீழே உட்காந்து பார்த்தாங்கன்னு தெரிஞ்ச அவங்களுக்கு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு நான் இல்லைன்னு தெரியாமல் போயிருச்சு. ஒன்றுக்கு வருதுன்னு கிராஸ் பண்ண பிள்ளைய கண்ணாடி போட்டிருந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை பிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் எஸ். நான் சொல்கிற கதையை தெளிவாக கவனிங்க, அப்போதான் வந்து நல்லா புரியும். பேசிக்காக எப்போவுமே நான் போகிற மாதிரி 12th ஸ்டாண்டர்டுக்கு அஸ்யூனோ நான் ஸ்பெக் கேர்ள் மாக்கி பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை ஏமாத்திட்டு தெரிஞ்சாலும் எனக்கு கண்ணு தெரியாது. பேசிக் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பிடி சாரை புதுசாக ஹையர் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஸ்கூலில். 12th ஸ்டாண்டர்ட் தான் சீனியருங்கிற பட்சத்தில் என்னோட பிரின்சிபல் மேம் என்ன பண்ணாங்கன்னா, பிடி சாரை கூப்பிட்டு வந்து கிளாஸில் நிப்பாட்டி விட்டுருக்காங்க. அஸ்யூனோ புது ஸ்டாஃப் வந்தாங்கன்னா எல்லாரும் என்ன பேசுவோம், எல்லாரும் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்களையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட பிடி சார் வராங்க. என்னோட சார் இல்லை, ஸ்கூலோட பிடி சார் வராங்க. ஆளை பார்க்கவே சரியில்லை, எனக்கு என்னமோ இவர் ரொம்ப ஆபத்தானவர்னு தோணுது அப்படின்னு என் பக்கத்தில் இருக்கிற என்னோட தோழி சொல்கிறா. என்ன உடனே பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணுவியா? அதெல்லாம் எனக்கு என்னமோ இந்த ஆள் ரொம்ப நல்ல மனுஷன்னு தோணுது. என்னமோ வந்து சாட்டை படத்தில் வர சரத்குமார் இல்லை, சாட்டை படத்தில் வர சமுத்திரக்கண்ணி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற வந்த ஒளிவிளக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு கவுண்டரை சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அதோ அவன் நல்லா காமெடி பண்ணுவான் சார். நான் காமெடி மட்டும் இல்ல சார், நல்லா விளையாடுவேன் சார். உன் பேரு கேட்டா நீ என்ன சொல்லுவ? வாட் இஸ் யுவர் நேம் கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் நீ. மை நேம் இஸ் இன்னார மோவா. ஹாய், ஐ எம் அப்படின்னு சொன்னாப்ல. ஸோ ப்ரொசீட்ஸ் டு என்ன பண்ணணும், மனுஷன் வேறு ஏதாவது பேசணும். ஸ்கூலோட நலங்களை பற்றி பேசலாம், என்ன நலங்களை கொண்டு வரலான்னு பேசலாம். மனுஷன் என்ன தரமா சொன்னார், நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்காக இருக்கணும். சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. கண்ணாடி போட்டிருக்கேன் அந்த பொண்ணு,
அந்த பொண்ணோட பார்வையே சரியில்லை மேம். எனக்கு குபி, ஏன்னா அந்த இடத்துல இப்படி கண்ணாடி போட்டு இப்படி முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதுனா மேம் யாரை சொல்றீங்க சார், என்னாச்சு அப்படின்னு. ஏன்னா நினைச்சு பாருங்க, ஒரு புது ஸ்டாஃப் வந்திருக்காங்க, வந்ததும் அவங்க வந்து சம்பந்தமே இல்லாம அவுட் ஆஃப் நோவர் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து இப்படி சொல்றாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இல்ல மேம், நான் வந்ததுல இருந்து அந்த பொண்ணை நான் வந்து மார்னிங் இருந்து நோட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க கேங்கே ஒரு மோசமான கண்ணாடி போட்ட பொண்ணு அண்ட் கேங்ஸ் அப்படின்ட்டு கென் அண்ட் கேங் அப்படி மாதிரி கண்ணாடி போட்ட பொண்ணு அண்ட் கேங் அப்படிங்கிறாங்க. ஷாக்கெல்லாம் இல்லை. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வர்றதே கிடையாது. நினைச்சண்டா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கடந்து போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சுத்தி குபி, சரியான சிரிப்பு. மனுஷன் விளங்காதவன்னு சொன்னது அவளுக்கு ஒரு புக்கில் என்ன போட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு அந்த மனுஷன். லைக் அவர் வந்து ஹையரான ஃபர்ஸ்ட் மார்னிங் இல்லை, அது அவர் வந்து முந்தின நாளே வந்திருக்காரு. பட் எங்களுக்கு வந்து அன்னைக்கு தான் இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸோ பிஃபோர் டே என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து வராண்டாவில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த மனுஷனையே நான் குருன்னு பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வராண்டாவை பார்த்துட்டு இருந்த காரணம் வேற, அதை சொல்ல முடியாது. நம்ம வேற ஏதாவது யோசிச்சுட்டு ஒருத்தங்களை பார்த்தோம்னா அவங்க முகத்தையே நம்ம பார்த்துட்டு இருப்போம் தெரியுமா, அவங்கள தான் பார்க்குறோம், நமக்கு அவேர் இருக்காது. பட் நம்ம அவங்கள தான் பார்த்துட்டு இருப்போம். அப்படி நினைச்சு அந்த ஆளை நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அதுக்கு என் பார்வை வந்து நான் வந்து அவரை வந்து இப்படி அப்படின்னு முறைக்கிற மாதிரி இருந்திருக்கு. அட்லீஸ்ட் வந்து நான் காம பார்வையில பார்த்தேன்னு சொல்லலையே அந்த ஆளு. அது வரைக்கும் ஐ வாஸ் சோ ஹாப்பி. எடுத்த உடனே அந்த ஆள் கிட்ட நான் ஒரு ரவுடி பொம்பளைன்னு பேர் வாங்கிட்டேன். பூசணிக்காய் லைட், புடலங்காய் பல்ப், பலாப்பழ சீரியல், மேற்படி உன்னை போடுறது. அப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. பட் yeah, this is the pretty much first experience. அந்த காலத்தில் வந்துட்டு, அந்த காலம்னா ரொம்ப நல்லா இல்லை, ஒரு 5 years பேக், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு எவளை பிடிக்கலாம், யார் எவன் கூட மெய்யரா அதை பிடிச்சு கொடுக்கலாம், அதை போட்டு சாத்தி அன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படிதான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் பீப்புள் டோன்ட் ரியலி மைண்ட் தேர் ஓன் பிஸ்னஸ். ஸ்கூலுக்கு வரோமா, உனக்கு நான் பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன், அவனை நான் திருப்பி அனுப்புகிறேன், உன்னை மேம்படுத்துகிறேன்லாம் யாருமே நினைக்க மாட்டான். யாரை வச்சிருக்கா, இவங்க வந்து இப்படி சுடிதார் இப்படி தூக்கி கிளிப்பு குத்திருக்கா, இவ ரெண்டு கம்மல் போட்டு லிப் லைட்டா வந்து கண்மை போட்டிருக்கா, இவ இத்த தப்பு. இப்போ நான் இருந்தா யார் எவ சொன்னா சொல்லுங்க அப்படின்னு சண்டையை போட்டிருப்பேன். அப்போ எனக்கு அவ்வளோ அறிவில்லை, அதனால நான் மன்னிச்சு எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னால் மிரட்டுறதுக்கு வந்து ஈஸியாக கேஸ் லைட் மனிப்புலேஷன் எல்லாமே பண்ணலாம். பண்ணியா? இல்லைம்மா நீ தானே பண்ண தெரியாம பண்ணிட்டேன். ஸோ காய்ஸ், that's it for the video. உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி அப்பாவி பிச்சைக்கார மூமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் see. Bye.